ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம ஜியோ சிம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி காலர் டூன் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி மை ஜியோ ஆப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மை ஜியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மை ஜியோ ஆப் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் மை ஜியோன்னு சர்ச் பண்ணுங்கள். மை ஜியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா மை ஜியோ ஃபார் எவ்ரிதிங் ஜியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த ஜியோ நம்பருக்கு வந்து நீங்கள் காலர் டூன் செட் பண்ணணுமோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எஸ்எம்எஸ் அளவு கேட்கும், அளவு கொடுங்க. ஓகே, அளவு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி அதுவாகவே எடுத்துக்கும். இல்லைனா நீங்கள் ஓடிபி வந்து டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வி ரெக்வயர்டு ஃபாலோவிங் பர்மிஷன் கேட்கும், ப்ரொசீட் கொடுங்க. லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும், வைல் யூஸிங் திஸ் ஆப் அது கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அளவு நோட்டிஃபிகேஷன் கேட்கும், அளவு கொடுத்துருங்க. ஓகே, இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மை ஜியோ ஆப்போடைய ஹோம் பேஜ் வந்து வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா லோ கார்னரில் சென்டரில் பாருங்கள் ஜியோ டூன்ஸ்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நேம் ஜியோ டூன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேமை சர்ச் பண்ணிங்கன்னா யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் வர மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை வந்து ஜியோ டோனோ செட் பண்ணோன்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் எந்த பாட்டை ஜியோ டோனோ செட் பண்ணணுமோ அந்த பாட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சச்சின் படத்துலேருந்து கண்மூடி திறக்கும் போதே சாங்கை வந்து ஜியோ டோனை வைக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாங் ஷோ ஆகும். சாங்கை கிளிக் பண்ணுங்கள். சாங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். மந்த்லி ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து காலர் டோனை வந்து செட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணோன்னா ஒரு பேக் இருக்கும். அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 rupees பேக் இருக்கும். அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி அன்லிமிட்டெட் டைம் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 1 டைம் வந்து ஃப்ரீ. செட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலர் டூனாக செட் ஆயிரும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டை வந்து கேட்கலாம். ஓகே, செட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, செட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் ஜியோவிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸும் ரிசீவ் ஆகும். அதாவது ஜியோ டோன் வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு அப்படின்னு வரும். மேலே வந்து ஜியோ ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாங் எதுவுமே வேண்டான்னா இங்கே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆப்ஷனும் காட்டும். அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டோனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஆக்டிவ் ஜியோ டோன் எந்த பாட்டு வந்து இப்போ ஆக்டிவ் இருக்குதுன்னு காட்டுவாங்க, நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் தேவையில் பட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.